அடுத்து ஒரு ஆயத்து, இந்த ஆயத்து தான் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆயத்து. இது வந்து எல்லா மோஸ்ட்லி நிறைய பேர் இதை வந்து தமிழில் வந்து தவறாக மொழிபெயர்த்துறாங்க. அதனால் அதை அரபிலே சொல்லி அது சரியான மொழிபெயர்ப்பும் நானே சொல்கிறேன். சரியா? இது அதே ஆயத்துடைய பாதிப்பு தான். இப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றவர்கள் முன்னர் எதையும் உண்டவை பற்றி அவர்கள் மீது குற்றமில்லை. ஆனால் இனி தடுக்கப்பட்ட பொருட்கள் இருந்து அவர்கள் விலகி இருக்க வேண்டும். இப்போ எந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இஸா மத்தகோ யார் தக்குவாவை மேற்கொண்டு ஆமனு ஈமான் கொள்கிறார்களோ ஆமிலு சாலிஹாத் ஈமான் கொண்டதோடு இல்லாமல் நற்செயல்களும் செய்கிறாங்க. அமலு சாலிஹாத் ஃபஸ்ட்டு அண்ணெல்லாம் சொல்கிறான், முதல்ல தக்குவா கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் ஈமானை கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் அமலு சாலிஹாத் செய்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான், சும்மத்தகோ பின்னர் மேலும் தக்குவா கொண்டு ஆமனு மறுபடியும் இன்னொரு வாட்டி ஈமானுங்கிறான். மறுபடியும் சும்மத்தகோ இப்போ மறுபடியும் தக்குவா கொண்டு அஹசனு மறுபடியும் என்னங்கிறான் அஹசனு அப்படிங்கிற வல்லாஹு யுஹிப்பில் முஹ்சினின். அப்போ இதுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னா, யார் தக்குவாவை மேற்கொண்டு அதற்கு பிறகு இறை நம்பிக்கை கொண்டு, அதாவது ஈமான் கொண்டு நற்செயல் புரிந்து மேலும் தக்குவாவை அதிகப்படுத்தி கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு மேலும் தக்குவாவை அதிகப்படுத்தி கொண்டு இஹ்சானை கடைபிடிக்கின்றார்களோ அத்தகைய முஹ்சினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இது ஒரு ரூட் மேப். ஒரு காமன் மேனாக இருப்போம், சரி எது தப்பு எதுன்னு தெரியாமல் இருப்போம், ஆனால் சரி எதுவோ அது மட்டும்தான் செய்யணுங்கிற ஒரு கொள்கையோடு இருப்போம். அடுத்தவனுடைய அதாவது அநியாயமாக கிடைக்கிற ஒரு பொருள் எனக்கு தேவையில்லை, நான் எது சரியோ அது மட்டும்தான் செய்வேன், எது தப்போ அதை நான் செய்ய மாட்டேன், அதனால் எனக்கு ஃபாய்தா இருந்தாலும் அதை நான் இழக்க தயார் அப்படிங்கிற இந்த கொள்கைவாதிகள், இவங்க தான் தக்குவாதாரிகள். இந்த மாதிரி ஆட்கள் குரானை படிக்கும்போது டக்குன்னு முஸ்லீம் ஆயிடுவாங்க. ஏன்னா இதில் எல்லாமே சரியாக தான் இருக்கும். இப்போ ஒரு வீடியோ வந்து பேட்டா டிவியில் ஒரு சகோதரர் போட்டிருக்கார், மன்சூர் பாய், குரானை ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. என்ன பிரச்சனைனா, புக் ஃபேருக்கு ஒருத்தர் போயிருக்கார், ப்ரொஃபஸர், டெல்லியில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் புக் ஃபேருக்கு போயிருக்கார். அங்கே போய் பார்த்துட்டு சரி எல்லா புக்கும் விற்றுட்டுருக்கு, குரானையும் பார்த்துருக்குது. அவர் வாங்கி படித்து போட்டு, அடப்பாங்களா இதாண்டா நாங்கள் தேடிட்டு இருந்தோம், இந்த உலகம் எப்படி வந்துச்சுன்னு தெரில, இதில் சொல்லப்பட்டிருக்குது, நான் எங்கே போவேன்னு தெரில, இதில் சொல்லப்பட்டிருக்குது, எதெல்லாம் சரின்னு தெரில, நான் அதில் சொல்லப்பட்டிருக்குது, எது லைஃபுக்கு முக்கியம்னு தெரியல, இது சொல்லப்பட்டிருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டாடா இப்படி இருக்கீங்க. அவர் இப்படிங்கிறார், இத்தனை நாளாக எங்கடா ஒழிச்சு வச்சு. அவர் வந்து எடுத்து போடுறாரு, சவர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு குரான் இலவசமாக வேண்டுமா, நாங்கள் தரோம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு சொத்து தான், என்ன பண்ணுறது, இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கி வந்து தாவா பண்ணுறாங்க. புரியுதா?